கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. ரோமன்ஸ் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்ன? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தெரிஞ்சு கொண்டு அவங்கள அழைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குடும்பத்தில் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். என்ன? கிறிஸ்துவுடைய நம்ம என்ன அவரோட கூட உடன் சுதந்திராகும்படியாக. ஆனால் என்ன, அவங்கள எங்கே அழைச்சிருக்கிறாரு? அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானம். எரேமியா பார்த்து சொல்லும்போது, எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் சொன்னார். என்ன சொல்கிறாரு? உன் தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றாரு. அப்போ உடனே நீங்கள் என்ன நினைக்கூடாது, ஒரு சிலர் ரட்சிப்புக்காக தெரிஞ்சு கொண்டாரு, ஒரு சிலர் ரட்சிப்புக்காக தெரிஞ்சு இல்லை, எல்லாரையும் தெரியும். ஆனால் ஒரு சிலரை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமத்தின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இப்போ என்னன்னா, இஸ்ரவேலை தனித்தன்மையாக தெரிந்து கொண்டார். மீதி பேருக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன? மீதி பேர் எல்லாரும், இந்த பூமியில் இருக்க எல்லாரும் அவருக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேலை மட்டும் தனியாக ஒரு காரியத்துக்கு தெரிஞ்சு கொண்டார். என்ன? இவர்கள் தேவனை ஆராதிப்பதன் மூலமாய் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அப்போ என்ன? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவா. எப்படி? என்ன? யாரை முன்னறிந்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. ஏன்னா நீங்க என்ன, உங்களை எதற்காக முன்குறித்திருக்கிறார்? ஏன்னா இதுல இருந்து இந்த ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கொண்டு வருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? உங்களை பரலோகம் கொண்டு போவோமா பாதாளம் கொண்டு போவோமாங்கிறதுக்காக முன்குறிக்கல. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று எப்படி கிறிஸ்துவனுடைய நோக்கம் இருந்ததோ, எப்படி கிறிஸ்துவனுடைய நோக்கம் அவருடைய அன்பிலும் அவருடைய ஞானத்திலும் இருந்ததோ, அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய நித்திய திட்டத்தில் அவருடைய குமாரனை போல நாம் மறுரூபமாகி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்மளுடைய குணாதிசயம், நம்முடைய பரிசுத்தம், நம்ம மகிமையில போவது, இது எல்லாமே என்னத்துக்குன்னா கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. அப்போ நம்ம ரட்சிப்பு என்பது நம்மளுடைய பாவங்களிலிருந்து மீட்பு மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோங்கிறத புரியணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லும்போது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அவர் தான் முதற் பேரானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதற் பேரானவர். என்ன? மரணத்திலிருந்து முதலாவது மரணத்தை ஜெயித்து அபகரித்து முதலாவது வந்தவர். ஏன்னா எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை என்ன சொல்லாது? தேவனுடைய ஒரே பேரான குமாரன்னு சொல்லாது. மாறாக என்ன சொல்லும்? அவர் முதற் பலன், இல்லை முதற் கனி, ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அவர் முதலாவதாக மறுபடியுமாய் பிறந்து தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு காரியத்தில் இருக்கிறாரு. நம்ம அவருக்கு பின்னாடி வந்தவங்களா இருக்கிறோம். ஏன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 15-18 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது, அவர் யாரு? அந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிறாரு. அவர் தான் சர்வத்தையும் படைத்தாரு. சர்வமும் அவருக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கு. அவர் தான் சிருஷ்டிக்கப்பட்டதுல முதலாவதாய் இருக்கிறார். அப்ப என்ன? தேவனுக்கு முதல்ல ஒரே ஒரு குமாரன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு வருகிற எல்லாருமே யாரு? தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது குமாரன் எப்படி இருக்கிறாரோ, மூத்தவன் எப்படி இருக்கிறானோ, அதே மாதிரி இளையவன் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. நம்ம நம்மளுடைய குணாதிசயம், நம்மளுடைய பரிசுத்த நடக்கை, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய நோக்கம், இது எல்லாமே என்ன? கிறிஸ்துவுக்கு எதுவாக இருந்ததோ
அதே போல நாமும் இருப்பதற்காகத்தான் நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். அப்போ நான் என்னன்னா, எனக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து மாத்திரம் இல்லை, நான் மறுரூபமாகி கர்த்தரை போல மாறக்கூடியதா. அப்போ என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் தெரிவு செய்யக்கூடியதெல்லாம் என்ன, இதற்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவங்கிறது ஒரு தனி மனிதன் அல்ல. அவன் கிறிஸ்துவுடன் சேர்ந்து அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். அவனுக்கு மூத்த அண்ணன் யாரு? கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள ஒரு ஒற்றுமையும் நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கிறத காட்டக்கூடியதான ஒரு காரியம். மகா கிருபையும் இரக்கம் பொருந்தி எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களை உங்களுடைய குமாரனின் சாயலுக்காக முன்குறித்து நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று நீங்கள் முன்குறித்திருக்கீங்க. அதற்கு நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாய் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.